ஹாய்! ரொம்பவே சிம்பிளா, டேஸ்டி எலுமிச்சங்க ஊறுகாய் செய்யலாமா? இந்த ரெசிபி என்னோட மாமியார் தான் சொல்லிக் குடுத்தாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எலுமிச்சம் பழத்தை 4 பீஸா வர மாரி கட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய விதையெல்லாம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி கல் உப்பு போட்டு கைப்படாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி மண்சட்டியில் தான் பண்ண போகிறேன். இது மேலே ஒரு ஒயிட் துணியை சுற்றி நல்லா கட்டி வச்சுக்கோங்க. இந்த எலுமிச்சக்காய் 3 நாள் வெயிலில் நல்லா காய வைங்க. நல்லா ஊறினதும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போது கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ரெண்டையுமே தனித்தனியாக வறுத்துக்கோங்க. இதை வறுத்து மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஊறின எலுமிச்சை பழம், 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் பெருங்காயம், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பவுடரையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எலுமிச்சங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடும். இந்த ஊறுகாவை ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சது